வாடிவாசல் பற்றி பேசுனீங்க, ஆர்வமாக கேட்குறோம். எப்போ அப்டேட் அடுத்த கடந்த மாதம் வந்து 5ஆம் தேதி மாலை ஒரு 3:45 மணிக்கு இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களும் தம்பி சூர்யா அவர்களும் நானும் கலந்து எப்படி எடுக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், எப்படி வேண்டும் என்று தீர்மானித்து அதுபோல் நல்ல முறையில் அதுக்குண்டான வேலைகள் முன்னெடுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதுக்காக மதுரையிலே ஒரு அலுவலகம் போட்டு அங்கு கொடுக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களையும் பயிற்றுவிக்கும் நோக்கத்தோடு உருவாக்குவது பேசியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, ஏன் காலதாமதம் என்றால் மிகப்பெரிய ரிஸ்கான ஒரு மேட்ரு. 3 நாள் நாங்கள் ஒரு படம் எடுத்தோம். அதில் இருக்கக்கூடிய ஆபத்து நினைக்கும்போது அது எந்த விதத்திலும் படத்தில் பங்கு கொண்ட கலைஞர்களுக்கு வரக்கூடாது என்றதுக்காக லண்டனில் ஜுராசிக் பார்க் எடுத்த நிறுவனத்தில் பயிற்றுவித்த ஜான் லோலன் அவர்களிடமிருந்து அவருக்கு உண்டியான இலக்குகளை சொல்லி அதை ஒரு அனிமேட்ரானிக்ஸ் பண்ணின்னு இருக்கிறோம். அதுதான் காலதாமதம் தவிர படப்பிடிப்பு ஆரம்பித்து எந்தவித தடையும் இல்லை, தடங்களும் இல்லை, நல்ல முறையில் நடக்கும். யூகத்துக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் ஏதாவது பேசி ஆகணும். அதுக்கு ஏதாவதுன்னா ஹைலைட்டாக இருக்கிறது எது? ஒரு வாடிவாசல். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பெரிய படங்களை பற்றி தான் அது அல்லவையும் சொல்லுவாங்க, நல்லவையும் சொல்லுவாங்க. அதை தவிர்ப்போம். யூகத்துக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை. ஸ்ட்ரைக் மேட்டர் வந்து பரவலாக பேசப்பட்டிருக்கு. ஒரு ஹீரோவோட சம்பளம் கொஞ்சம் யார் சம்பளத்தையும் நம்ம குறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. தயாரிப்பு செலவினங்களை எந்த வகையில் கட்டுப்படுத்தணுன்றதை மட்டும் தான் அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. நேற்று கூட அது சம்மந்தமாக பேச்சு நடந்திருக்குது. கண்டிப்பாக நல்ல முறையில் எல்லாமே ஒத்து தான் போவாங்க. யாரும் வந்து தவிர்த்து எனக்கு இப்படிலாம் கேட்குறவங்க கிடையாது. சம்பளம் என்பது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. அவங்கவுங்க திறமைக்கு அவங்களுடைய வியாபாரத்துக்கு அதை எடுத்துக்கிறாங்க. அதனால் அது ஒரு பெரிய இது இல்லை. செலவினங்களை தவிர்த்து அதை நல்ல முறையில் கையாண்டால் எல்லா படமும் சிக்கனமான படம் தான், எல்லா படமும் வெற்றி அடையக்கூடிய படம். கதையில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், அவ்வளோதான். கதை தான். அதாவது ஒரு கிழக்கு சீமையில் படம் பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் சொன்னார், ஒரு படம் ஓடுதுன்னா அதுக்கு கதை தான் முதுகெலும்புன்னு. அந்த கதை தான் நமக்கு முக்கிய காரணம். அந்த கதையை மையப்படுத்தி தான் படங்களெல்லாம் வெற்றி அடைகின்றன. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி. வெற்றி சாருடைய மிக அற்புதமான ஒரு முயற்சி. அந்த முயற்சியோட பலனாக இன்றைக்கி இங்கே கற்றுக்கிட்ட அந்த மாணவர்கள் 3 பேர் பேசினது வந்து அவ்வளவு தெளிவு இருந்தது. அவங்களோட சேர்ந்து நானும் பிரயாணம் பண்ணுறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அந்த பசங்க பேசும்போது நானும் நிறையா கற்றுக்கிட்டேன். இனிமேலும் அவங்களோட கலந்து பேசும்போது அவங்களோட பேசும்போதும் ஒவ்வொரு முறையும் அவங்கக்கிட்டேருந்து நான் நிறையா கற்றுப்பேன்னு எதிர்பார்க்குறேன். அது பகிர்தலாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு சிறிய இடத்துல இப்படி தொடங்கினாலும் தானுஷா அவர்கள் சொன்ன மாதிரி இது இன்னும் ஒரு 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் இவர்கள் சொல்ல போகிற கதைகளை கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். இந்த முயற்சிக்கும் இதில் வந்து கலந்துக்கிட்ட அத்தனை மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும், இது தொடங்கி வச்ச வெற்றி சாருக்கும் அவங்க கூட இருக்க அத்தனை ஃபேக்கல்ட்டிஸ் அப்புறம் எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றி, மிக்க நன்றி. ஆனால் மூவி வந்து ஓடிடியில் செம்ம வசூலாக இப்போ போயிட்டு இருக்குது, ஏகப்பட்ட பேர் பார்த்துருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு சகோதரா, அது பெரும் மகிழ்ச்சி. நம்ம இந்த இடத்துல இதை பற்றி பேசல எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மிக அற்புதமான தொடக்கம். ஏன்னா இதோட சிலபஸ் நான் கேட்டேன், அப்புறம் படித்து பார்த்தேன். இதை இவங்க சொல்லித்தர பாடங்களும் அதை அவர்கள் மாணவர்கள் புரிந்துக்கிறதுக்காக இவங்க எடுக்கிற வகுப்புகளும் வந்து மிக பிரமாதமாக இருக்குது. எனக்கு பெரும் மகிழ்ச்சி தான் என் படம் வந்து ஓடிடியில் வந்து நல்லபடியாக போனதில்லை. அதை தாண்டி இந்த இடத்துல இதை பற்றி பேசுவோமே அது மிக சிறந்த தொடக்கமாக இருக்குது. இதோட எதிர்காலத்தை என்னால் வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுது. நான் அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இவர்கள்லாம் வந்து தன்னுடைய கதைகளை சொல்ல போகிற அந்த நாளுக்காக காத்திருக்கேன். அந்த மாதிரி வந்து இந்த வந்து
மூவியை தாண்டி வந்து காமன் பீப்புள் வந்து யூடியூப்ல வந்து மூவி அப்படி இருக்கு இப்படி இருக்கு ட்ரோலாவே மாறிட்டு இருக்கு. ஒருத்தங்க மூவி பண்ணி அது எப்பயுமே கஷ்டமா படம் பண்றாங்க, அது ட்ரோலாவே மாறக்கூடிய அது எப்பயுமே இருக்கும். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அது எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்குது. முன்னாடி வந்து தெருமுக்கில் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து நானும் அந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணி பேசியிருக்கேன் சின்ன வயசில். ஸோ அது எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அது ஆனால் அதே சமயத்தில் படம் நல்லா இருந்ததுன்னா மக்கள் அதை கொண்டாட தான் செய்கிறாங்க. அவங்க தான் அதை எடுத்தது. இப்போ என் படத்தை ஓட்டவும் செஞ்சுருக்காங்க, என்னையும் கலாய்ச்சிருக்காங்க, நல்லா இருக்க படத்தை கொண்டாடவும் செஞ்சுருக்காங்க. ஸோ இது ரெண்டும் கலந்தது தானே இதில். அப்புறம் அதன் மூலமாக நம்மளும் சில விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம்ல. ஓகே, நம்ம பண்ணது ஏதோ தப்பு இருக்குது போல இருக்குது, ஓகே நம்ம பண்ணது இதை ரசிச்சிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு நம்மளும் அது புரியுது. அது ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் மாதிரி தான் நான் பார்க்குறேன். நம்ம ரெண்டு பேர் பேசிக்கிறது மூலமாக நான் யாருன்னு உங்களுக்கும், நீங்கள் யாருன்னு எனக்கும், நம்ம ரெண்டு பேர் பேசுகிற விஷயங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற மாதிரி தான் அந்த விஷயத்தை பார்க்குறேன். இந்த கடந்த ஒரு 14 வருஷமாக நானும் என்னை நல்லா பாராட்டுறதையும் நல்லா கலாய்க்கிறதையும் ரெண்டுத்தையும் பார்த்து, ஸோ அது அந்த அனுபவத்துலேருந்து சொல்கிறேன், அது இயல்பு தான் நான் சொல்கிறேன். சார், இப்போ இளைஞர்கள்லாம் சினிமா துறைக்கு வராங்க, சில பேர் ஆர்வமாக வராங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களுக்கு என்ன பண்ணணும் விருப்பம் இருக்கிறதோ அது உங்களுடைய பாணியிலேயே உங்களுக்கு புரியும் விதத்திலேயே எந்த தொழிலை செய்ய விரும்புங்க தொழிலை புரிஞ்சுக்கோங்க. அதில் இதுக்கு முன்னாடி அந்த தொழிலில் சாதித்தவங்க பெரியவங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் உங்களுடைய புரிதல் முறைன்னு ஒன்று இருக்கும், அது உங்களுக்கானது. அது ஒரு உங்களுடைய கைரேகை போல் பலர்த்து சொன்ன மாதிரி உங்களுக்கு புரியும் முறைன்னு ஒன்று இருக்குது. அந்த முறையில் அதை புரிஞ்சுக்கோங்க. அது இன்னும் எளிமையாகவும் பாரம் இல்லாமல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆக்டரோட சம்பளத்தை பற்றி நீங்கள் பெண்ணில் கூட்டிகிட்டு வரீங்க பார்த்தீங்களா, இங்கே வந்து முதல்ல இதை பற்றியே பேசலான்னு சொன்னேன். என்ன மிஸ்டர் நாகராஜ் இப்படி பண்ணுறீங்க? தேங்க்யூ, ரொம்ப நன்றி.